ஹலோ ஆல். இவ்வளோ ஸ்பீடாக வீட்டை பூட்டிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? வீட்டு கதவை திறந்தாலே வீட்டுக்கு ஆப்போசிட்டில், வீட்டுக்கு சைட்லன்னு எல்லாருமே ஹாலோவன் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி. ஸோ என் வீட்டையும் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ட்டு அவள் ரொம்ப அடம் பிடிச்சா என் பொண்ணு. சரி, நம்ம தான் தீபாவளிக்கே டெக்கரேட் பண்ணலையே, நம்ம ஏன் ஹாலோவனுக்கு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் கேட்டுட்டே சரி வா அப்படின்னு டாய்லெட்ரியை கூப்பிட்டு போனேன். அங்கே போனால் எதுக்கு போனோங்கிறதையே மறந்துட்டு லிசாந்து அங்கேருந்து ஒரு ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மா ஐ லவ் யூமா அப்படின்ட்டு நின்னா. ஓகே ஓகே தேங்க்யூடா அப்படின்னு அதை வாங்கி காட்டில் போட்டுட்டு ஒவ்வொரு திங்ஸாக பார்த்துட்டு இருந்தோம். அவள் தான் ஒவ்வொரு இதாக காட்டிகிட்டு இருந்தா. எனக்கு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், என் வீட்டு வாசலில் இந்த மாதிரி பேய் பிசாசெல்லாம் கொண்டு வந்து வைக்கக்கூடாது, நீட்டாக க்யூட்டாக அழகாக ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வா, நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்ட்டு. க்யூட்டாவா அப்படின்ட்டு கடை ஃபுல்லாக சரிச்சு. அவ்வளோ பொறுமையாக ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு மேலே ஒவ்வொரு ரேக்காக போய் க்யூட்டாக என்ன எடுக்கலாம் அப்படின்ட்டு தேடிட்டு இருந்தா. நானும் அவள் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது எனக்கு சென்டிமெண்ட்லாம் வீட்டு வாசலில் பேய் வைக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு பம்கினியாவது வச்சுட்டு திருஷ்டி கழிஞ்ச மாதிரியாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா அந்த மாஸ்க் செக்ஷனுக்கு போனால் எனக்கு ஒரு மாஸ்க் கிடச்சிது. இந்த ஹாலோவனுக்கு ஏன் நம்ம மாஸ்கோட சுற்றக்கூடாது, அட்லீஸ்ட் நம்மளோட காஸ்டியூம் போடலாமே அப்படின்ட்டு நானும் ஒரு மாஸ்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டெக்கரேஷன் பிக் திங்ஸ்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது, க்யூட்டாகவும் இருந்தது. டோரில் மாட்டினா நல்லாயிருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், வாங்கிட்டு நம்ம எல்லா இயரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நான் ஓகே அப்படின்னு அவகிட்ட சரின்ட்டு அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இந்த பக்கம் வந்துட்டா. நம்ம பேய் செக்ஷனை தாண்டி வந்துட்டோம், நம்ம அழகு பொருளுக்கு வருவோம் அப்படின்ட்டு. கடைசியாக இந்த ஸ்டென்சில் கிடச்சது அவளுக்கு, ஹலோ பம்கினும் அந்த இதுவும். இதை மட்டும் எடுத்துகிட்டு நானே பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டா வீட்டுக்கு. இந்த பாக்ஸை பார்த்தது எனக்கு 90s கிட்ஸ் தாங்க ஞாபகம் வந்தது. வாட் அ மெமரி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.